தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2014ஆம் வருடம் ஜனவரி மாதத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு மனதிற்கு ஒரு தைரியமான மாதமாகவும் திருப்திகரமான மாதமாகவும் அமைகிறது. ஜனவரி 1ஆம் தேதி மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பிறக்கும் இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் அமோகமான மாதமாகவே அமைகிறது. குறிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்லாமல் இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஆரோக்கியமும் மன தெளிவும் நல்ல சிந்தனையும் ஏற்படும் காலமாகவே உங்களுக்கு அமையும். பொதுவாகவே தனுசு ராசியில் இருக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்த மாதமாகவே அமைகிறது. புதன்கிழமையில் பிறக்கும் இந்த வருடம் தனுசு ராசி நேயர்களுக்கு புதன்கிழமை மிகவும் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைகிறது. ஜனவரி மாதத்தில் வரும் ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் நீங்கள் ஹனுமாருக்கு அர்ச்சனை செய்வதோ அல்லது மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதோ சாலச் சிறந்ததாகும். இதுவரையில் உடல் உபாதைகளிலிருந்து அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதத்தில் உடல் ஆரோக்கியம் நன்கு தேரும், மருத்துவ செலவுகள் குறையும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு நல்ல தெளிவும் சிந்தனையும் பிறக்கும் மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது. பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நல்ல காலகட்டமாக அமைகிறது. வியாபாரம் விரிவுபடுத்துவதும் புதிய வியாபாரங்கள் ஒப்பந்தங்கள் இடுவதும் புதிய வியாபாரங்கள் தொடக்கம் செய்வதும் ஆகிய அனைத்துமே வியாபார விஷயமாக தொழில் ரீதியாக இந்த மாதத்தில், அதாவது ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான காலமாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2014ஆம் வருடம் ஜனவரி மாதம் தனுசு ராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு அமோகமான வருடமாகவும் மாதமாகவும் இருக்கிறது. 2014 ஜனவரி 1ஆம் தேதி அன்று மூல நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால் இந்த ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் மட்டும் அல்லாமல் 12 மாதங்களுமே மிகவும் அற்புதமான மாதமாகத்தான் அமையும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக இந்த மாதம் ஒரு நல்ல திருப்திகரமான மாதமாகவும் இருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு அற்புதமான மாதமாகவே அமைகிறது. இதுவரையில் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகி மனக்குழப்பங்களும் கஷ்டங்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இந்த மாதம் ஒரு நல்ல ஏறுமுகமான மாதமாகவே இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த வருடம் மட்டுமல்லாமல் இந்த மாதமும் ஒரு நல்ல திருப்திகரமான மாதமாகவே அமைகிறது. பூராடம் உத்திராடம் மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இதுவரையில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து ஒரு உடல் ஆரோக்கியம் நன்கு தேறி மனதிற்கும் ஒரு இனிமையான மாதமாகவே மாற்றி அமைத்து தருகிறது கிரகங்கள் இவர்களுக்கு. சனி பகவான் இவர்களுக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து ராகு பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுவதும் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதோ குடும்பத்தில் ஒரு கிரகப்பிரவேசம் செய்வதோ அல்லது சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வது போன்றவற்றை இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு குறிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூர செய்தி இவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையாக அமைகிறது. நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களோ அல்லது நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்கள், அயல் நாட்டிற்கு சென்று மேல் படிப்பு மேற்கொள்ள நினைக்கும் இளைஞர்கள் அனைவருக்குமே இந்த ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேல் ஒரு நல்ல ஏறுமுகமான காலமாகவே அமைகிறது. பொதுவாக பிரிந்திருந்த உறவினர்கள், சகோதர சகோதரிகள் உறவு, நண்பர்கள் மனக்கசப்பு அனைத்தும் விலகி இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு சுமூகம் ஏற்படுவதற்கு வழி செய்கிறது கிரக நிலைகள். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்கள் தாய் வழியில் ஏதாவது சொத்து விவகாரங்கள் இருந்தால் பிரச்சனைகள் இருந்திருந்தால் இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இந்த ஜனவரி மாதம் அதற்கான நல்ல பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தெய்வீக பணியில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல நேரம் இந்த மாத இறுதியில் வந்து சேரும்.
தொலைதூரத்தில் இருப்பவர்கள், அயல்நாட்டில் இருப்பவர்கள், இவர்களுக்கு வியாபார ரீதியாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ ஒரு நல்ல உறுதுணையாக இருப்பார்கள். அயல்நாடு சென்று வியாபார விருத்தி செய்யும் எண்ணம் இருப்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அதற்கான நல்ல காலகட்டமாக அமைகிறது. புதிய வியாபாரம் தொடங்குவதும், புதிய வியாபாரம் ஒப்பந்தங்கள் செய்வதும், வியாபாரத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்படுத்துவதும், புதிய தொழிலாளர்களை கூட்டு சேருவதற்கும் இந்த மாதம் ஏற்றமான மாதமாக இருக்கும். ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் என்று சொல்லலாம். புதிதாக தொழில் தொடங்குவது, வீடு வாங்குவது, விற்பது, மனை வாங்குவது, வாகனம் மாற்றுவது போன்றவற்றை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே பணவரவு அதிகரிக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். பழைய கடன்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அது தீர்ந்து புதிதாக ஏதாவது வியாபாரம் தொடங்குவதோ அல்லது தொழில் ஆரம்பிப்பதோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு மேல் அதற்கான வேலையில் ஈடுபடலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு ஜனவரி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டமான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு புதன்கிழமைகள் மிகவும் அதிர்ஷ்டமான வாரமாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்கள் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஹனுமாருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதோ அல்லது மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்து வந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்திகரமான வாரமாக அமைத்து கொள்ளலாம்.